ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி மாவு வச்சு அட்டகாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ஆனால் நீங்களே சொல்கிற வரைக்கும் இது வந்து இட்லி மாவில் செஞ்சது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது சரியான அளவாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம 3 ஏலக்காயை இது கூட வந்து தட்டி போட்டுக்கலாம். ஏலக்காய் சேர்த்து தான் ஆகணுன்ற அவசியம் கிடையாது, வேணும்னா சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா 1 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்க்குறேன். இதுவும் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா போட்டு தான் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. இது ஒரு 3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நமக்கு சர்க்கரை பாகு தயாராகிடும். சர்க்கரை பாகுடைய பதம் பார்த்தீங்கன்னா அரை கம்பி பதம் வந்துச்சுன்னா போதும், ஒரு கம்பி பதம் வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ அந்த கரண்டிலேருந்து எடுத்து தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள், பாகு எந்த பதம் இருக்கணும்னு. இந்த மாதிரி எடுத்து 2 விரலில் தொட்டோம்னா இந்த மாதிரி உடஞ்சிரும். ஒரு கம்பி வரும்போதே அப்படியே உடஞ்சிரும். இதுதான் நமக்கு சரியான பக்குவம். ஸோ இந்த பக்குவத்தில் நம்ம இறக்கிடலாம். சர்க்கரை பாகை இறக்கிட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி அது சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 3 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு பார்த்தீங்கன்னா நார்மலாக ரேஷனில் அரைச்சோம் இல்லையா, அந்த இட்லி மாவு தாங்க. அதில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இட்லி மாவு இருந்துச்சுனாலே போதும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களாக சொல்கிற வரைக்கும் இது இட்லி மாவில் செஞ்சது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இப்போ 3 கரண்டி அளவுக்கு இட்லி மாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 பிஞ்ச் அளவுக்கு எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேசரி பவுடர் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு எதுக்காக சேர்க்குறோன்னா, இது வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டித்தன்மையாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அரிசி மாவு சேர்க்குறோம். ஆனால் மைதா மாவு எதுவும் சேர்க்காதீங்க. மைதா மாவு சேர்த்தோம்னா நம்ம செய்யக்கூடிய ஜிலேபியை வந்து அது கொஞ்சம் ஹார்ட் ஆக்கிரும். அரிசி மாவு வந்து உடம்புக்கும் நல்லது, அதே சமயத்தில் அது வந்து சாஃப்டனாக கொஞ்சம் மொறுமொறுப்பாக கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம அரிசி மாவு சேர்க்குறோம். ஜிலேபி மாதிரி பிழிஞ்சு விடுறதுக்காக நம்ம ஒரு பால் பேக்கெட்டை வந்து எடுத்துக்கலாம். அதோட ஒரு ஓரத்தை வந்து ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் அந்த பால் பேக்கெட்டுக்குள்ளே வந்து இந்த மாவை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்கு பால் பாக்கெட்டை தவிர வேறு எதுவும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குமான்னு தெரியாது. அந்தளவுக்கு பால் பாக்கெட் பார்த்திங்கன்னா திக்காக இருக்கிறதுனால நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, கையில் பிடிக்கிறதுக்கு, அது பிழிகிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து இந்த ஓரத்தில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க, வேணும்னா கூட அதுக்கப்புறமா பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு வரணும். அப்போ தான் நமக்கு சுடக்கூடிய ஜிலேபி பார்த்திங்கன்னா நல்லா ஷேப்பாக அழகாக வரும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு எப்படி பிழிகிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ அழகான ஷேப்பில் கிடச்சிருக்கு பாருங்கள். ஷேப் நமக்கு கரெக்டாக அழகாக வரணும்னு சொன்னால் அந்த மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு எண்ணெயும் அதிகமாக குடிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஜிலேபியோட அந்த ஷேப் வந்து சுத்தமாக வராது. முதல் தடவையாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வராது. ஆனால் ஒரு 2-3 முறை பிழிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல அழகான ஷேப்பில் வரும். இந்த மாதிரி பிழிஞ்சு விட்ட கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் வந்து தன்னாலே வந்து எலும்பி வர ஆரம்பிச்சிரும். பாருங்கள், அதோட சைஸ் கூட வந்து நமக்கு உப்பி வந்திருக்குது. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா அந்த நுர ஓரளவுக்கு அடங்கினதுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வந்து லைட்டாக கிறிஸ்பினஸ் ஆகிற வரைக்கும் வேக விடுங்க. இந்த மாதிரி நல்லா வந்து வெந்துடுச்சு, லைட்டாக வந்து கிறிஸ்பினஸும் ஆகிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம எடுத்து உடனே வந்து நம்ம பாகில் போட்டுடலாம். சூடாக இருக்கும் போதே பாகில் போட்டால் தான் அந்த பாகு வந்து அந்த ஜிலேபி வந்து அப்சர்வ் பண்ணும். 2-3 நிமிஷம் வரைக்கும் அந்த பாகில் ஜிலேபியை ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இதையே நீங்கள் ஜாங்கிரி மாடலில் கூட பிழியலாம். இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிடுச்சுன்னா இந்த மாதிரி ரொம்ப அழகாக போட வந்துடும். இதில் வந்து கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் நமக்கு ஜாங்கிரி மாதிரியே கிடச்சிருக்கு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அதை விட செம்மையாக இருக்கும். கலர் வேண்டான்னு நினைக்கிறவங்க ஃபுட் கலர் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டில் எந்த விதமான மாறுதலும் ஏற்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து ஜீராவில் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும், ஆனால் உள்ளே வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்கும். இதை நம்ம 4 நாள்லேருந்து 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. இது நீங்கள் எந்த இட்லி மாவுலனாலும் செய்யலாம். ரேஷன் அரிசி இட்லி மாவாக இருக்கட்டும், அல்லது கடையில் வாங்கின இட்லி மாவாக இருந்தாலும், எந்த இட்லி மாவுனாலும் செய்யலாம். மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் புளிச்சிருந்தால் கூட நீங்கள் செய்யலாம். இது வந்து சாப்பிடும்பொழுது ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது, சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான ஜூஸியான இட்லி மாவில் செஞ்ச ஜிலேபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.